கோரிக்கைகளை நிலைநிறுத்தி மதுரையில் நடைபெற்ற வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கடந்த உயர்மட்ட குழு முடிவின்படி கடந்த 25/9/2025 முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களை புறக்கணித்து தொடர்ந்து 9 அம்ச கோரிக்கைகளை இந்த அரசு உயர்மட்ட குழு தலைவர்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் கட்டமாக தமிழக அரசு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றியது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களிலே தீர்வு காண வேண்டும் என்றிருந்தது 60 நாளாக உயர்த்தியும், வட்டாட்சியர்களுக்கு சரைவடத்துக்கு ஒரு முகாமுக்கு 5000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் ஒரு அரசாணையை வழங்கியுள்ளது. ஆக இந்த அரசு வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற வருவாய்த்துறை அலுவலர்களின் நியாயமான கோரிக்கையை உணர்ந்திருக்கின்றது. அவர்கள் கடும் வேதனையை இந்த அரசு உணர்ந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் அந்த அரசாணை என்று வெளியிட்டது. இருந்தாலும் கூட மீதி இருக்கக்கூடிய 8 அம்ச கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு வருவாய்த்துறையிலும் நில அளவுத்துறையிலும் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான பணி பாதுகாப்பு, உடைமை பாதுகாப்பு இருக்குதா என்று சொன்னால் இல்லை. தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கொலை, தொடர்ந்து மண்டல துணை வட்டாட்சியர் தாக்குதல், கிராம உதவியாளர்களுக்காக கிராம நிர்வாக அலுவலர்கள் வசைப்பாடுதல் போன்ற நிகழ்வுகளை சந்தித்து வருகிறது. அதற்காக தான் இன்று சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை. அதே போல் இன்று மற்ற துறையை விட இந்த அரசு அறிவிக்கின்ற திட்டங்களை கடைகோடிக்கு கொண்டு சேர்க்கின்ற தலையாய பணியை செய்து கொண்டு நில அளவைத்துறையும் வருவாய்த்துறையிலும் கூடிய அனைத்து நில அலுவலர்கள் அவர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், பணித்தன்மையை கருத்தில் கொண்டு தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து களத்திலே போராடி. அதே போல் இன்று வருவாய்த்துறையிலும் நில அளவைத்துறை கூடிய அனைத்து நிலை காலி பண்ணிட்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை. இப்படி 8 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கோம். அதே போல் இன்று பணி நெருக்கடி, அதை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எங்கள் கோரிக்கை அனைத்தும் நியாயமானது. நீங்கள் வருவாய்த்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரசு அறிவிக்கின்ற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றது கிராம உதவியாளர்களும் வட்டாட்சியர் வரை, அதே போல் நில அளவைத்துறை ஆய்வாளர் முதல் அளவர் வரை. ஆனால் எங்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்காத காரணத்தினால் தற்போது இருக்கின்ற பணியிடங்களை வைத்துக்கொண்டு இந்த பணியிடங்கள் அனைத்தும் இந்த சேலம் மாவட்டத்திலே தமிழ்நாட்டில் 25 ஆண்டுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகைக்கு அடிப்படை உருவாக்கப்பட்ட பணியிடங்கள். ஆனால் இன்று மக்கள் தொகை 50% கூடியிருக்கிறது. அது தகுந்த புதிய பணியிடங்களை ஏற்படுத்தி நான் மட்டும்தான் இந்த பணி நெருக்கடியை மன உளைச்சலை தீர்க்க முடியும். அதன் அடிப்படையில் தான் என் கோரிக்கை நியாயத்தை வைத்திருக்கோம். அதே கருணை அடிப்படை பணி நியமனம் தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து மிக அருமையான திட்டம். பணியில் இருக்கும்போது பொதுமக்களுக்காக அரசாங்கம் பணி செய்து இறக்கின்ற அரசு ஊழியர் குடும்பத்திற்கு, பணி இருக்கும்போது இருக்கின்ற அரசு ஊழியர் குடும்பத்துக்கு ஒருவருக்கு பணி என்ற அரசாணை கொண்டு வந்தார். ஆனால் இன்று அது 25% குறைக்கப்பட்டு 5% குறைக்கப்பட்டு இன்று கருணை அடிப்படை பணி நியமனம் என்பதே இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு எங்களை தள்ளியிருக்கின்றார். அதை மீண்டும் எங்களுக்கு 25% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்தோம். இல்லை, இன்றைக்கி இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். நாளைக்கு உயர்மட்ட குழு என்ன முடிவு எடுக்குதோ அதை தொடர்ந்து நாங்கள் திங்கட்கிழமையிலேருந்து எங்கள் போராட்ட வடிவம் மாற்றுறோம்.